நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாயிருக்க வேண்டும் என்று இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப நேரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதாவது குடும்பமாக ஜெபம் செய்வது அது ரொம்ப முக்கியம். திங்கட்கிழமையில தான் நாங்கள் உங்களோடு இணைந்து ஜெபிக்க முடியும், வாரத்தில் ஒரு நாள். மற்ற நாள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு கட்டாயம் நீங்கள் ஜெபிக்கணும். வெறுமனே இந்த ஜெபத்தில் மாத்திரம் இணைந்து ஜெபித்தால் போதாது. அனுதினமும் நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கணும்னு உங்களை உற்சாகப்படுத்த தான் இதை செய்கிறோம். ஏது செய்கிறேன்னு தெரியுமா? தேவன் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் என்னோட தெளிவாய் பேசினார். இந்த கடைசி காலத்தில் சாத்தான் குடும்பங்களை குறிவைத்து தாக்குகிறான். இன்னும் குடும்பத்துக்கு விரோதமான பலமான தீமைகளை உண்டாக்க போகிறான். அப்போ குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணுமானா அதுக்காக விசேஷமாக ஜெபிக்கணும்னு கர்த்தர் பேசினார். அதனால தான் நம்ம நால்மாவடியில் தினமும் உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி அவங்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய விவரங்கள் ஃபைலில் வைக்கப்பட்டு இருக்கிறது. அவங்களுக்காக, இந்த குடும்பங்களுக்காக என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்னு கர்த்தர் பேசியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனங்களை வைத்து அந்த மாதிரி குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். நீங்கள் அந்த திட்டத்தில் சேராமல் இருந்தால் உடனே சேர்ந்துடணும். அதுக்கான விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய நீங்கள் அதுக்கான ஒரு ஃபார்ம் அனுப்புவாங்க. அந்த ஃபார்மை நிரப்பி அனுப்புனீங்கன்னா போதும். ஆன்லைனில் கூட இந்த ஃபார்மை நிரப்பி கொள்ளலாம். அப்படின்னா உடனே உங்களுக்கு அதுக்கான ஜெப குறிப்புகள் அனுப்புவாங்க. இந்த திட்டத்தில் சேர்த்து உங்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். சரி, இன்றைக்கு முதலாவது 2 பாடல் பாட போகிறோம். நம்ம இயேசுவின் குடும்பத்தினரோடு இணைந்து இந்த பாடலை பாட போகிறோம். அதன் பிறகு வேத வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். சரியா? என்ன பாட்டு பாட போகிறாங்க அப்படின்னா, என்ன மகளே, என்ன பாட்டு? ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. தெரிஞ்ச பாட்டு தானே? குட்டி பிள்ளைகள் உடனே சந்தோஷமாயிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். எல்லாம் சேர்ந்து கரந்தட்டி பாடுவோமா? முதலாவது ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும்
அன்பு கொண்டேன் அப்பாவுக்கு அன்பு கொண்டே நன்றியா அன்பு கொண்டே நன்றியா அரவணைத்தே நன்றியா என்னை அரவணைத்தே நன்றியா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் கூட வைத்தே நன்றி ஐயா கூட வைத்தே நன்றி ஐயா பாட வைத்தே நன்றி ஐயா எங்களை பாட வைத்தே நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஆண்டவரை துதிப்பது ஒரு பெரிய சந்தோஷமான அனுபவம். நம்ம துதிக்கும் போது அதை பலியாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாராம். அதனால தினந்தோறும் உங்களுடைய ஜெபத்தில் ஆண்டவரை நல்லா துதிக்கணும். சரியா? அடுத்து இன்னொரு பாட்டு பாட போகிறோம். என்ன பாட்டு? தேவனே ஆராதிக்கிறேன், தெய்வமே ஆராதிக்கிறேன். நல்ல ஒரு ஆராதனை பாடல். அது தனியாக நீங்கள் காலையில் எழும்பி பாடும்போது பாருங்கள், அப்படியே தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும். நான் அடிக்கடி இந்த பாடலை பாடுவேன். அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கிறேன் என்று. என்னுடைய ஜெபறையில் நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது இந்த பாடலை பாடினாலே அப்படியே ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுவார். அதனால் குடும்பமாக இந்த பாட்டெல்லாம் நீங்கள் பாடுங்க. வீடுகளில் பாடல் சத்தம் வரணும், துதியின் பாடல் சத்தம் எழும்பணும். அது தேவனுடைய மகிமையை உங்களுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடுவோம். தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே யெகோவாயிரே ஆராதிக்கின்றேன், யெகோவாயிரே ஆராதிக்கின்றேன், எல்லாமே பார்த்துக் கொள்வீர், யெகோவாயிரே ஆராதிக்கின்றேன், எல்லாமே பார்த்துக் கொள்வீர்,
கரமுயர்த்தி சொல்லுங்க, தேவனே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம், முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். We worship you, our heavenly Father. We worship you, our beloved Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். இந்த குடும்பத்தோடு இணைந்து நானும் உம்மை ஆராதிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன். ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அப்படியே சோர்வுகள் எல்லாம் நீங்கி ஆவியில் ஒரு உற்சாகம் உண்டாகும். அதனால தான் நம்ம எந்த ஜெபத்திலும் முதலாவது பாடி தேவனை ஆராதிக்கிறோம். நம்மை பலப்படுத்தி கொண்டவர்களாக ஜெப வேளைக்குள்ளே போகணும். சரி, இப்போ வேத வசனத்தை நம்ம தியானிச்சுட்டு அப்புறம் ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சாட்சியை பார்த்து வரோம்ல. பாருங்கள், ஒரு குடும்பத்தில் அவங்க கணவன் மனைவி அவங்களுடைய பிள்ளைகள் மருமக்கள்மார் 3 மருமக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஐக்கியமாக அன்பாக சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது பெரிய ஆச்சரியமான ஆசீர்வாதம் தானே. அவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் கேளுங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்திலையும் இந்த தேவ சமாதானம் நிலைத்திருக்கணும். அதற்கு வேத வசனத்தின்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். அப்போது அவங்களுடைய சாட்சி நீங்கள் கேட்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவது இந்த சாட்சியை பாருங்கள். கர்த்தர் எங்களுக்கு அருமையான 3 மருமக்களை கொடுத்தார். அதற்காக நன்றி சொல்கிறேன். அந்த 3 மருமக்களும் என்கிட்ட அன்பாக தான் இருப்பாங்க. எங்ககிட்ட இதுவரையும் எங்களுக்கு அந்த திருமணம் ஆனதுலேருந்து அந்த பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான மன கஷ்டங்களோ எதுவும் வர சிறு சிறு பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்தால் கூட அதை சொல்லி உடனே நாங்கள் பேசிடுவோம். எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள வெரிசல் வந்ததே கிடையாது. இதுவரையும் நாங்கள் நல்லா இருக்கிறோம். நான் தான் இந்த ஃபேமிலிக்கு மூத்த மருமக. இந்த ஃபேமிலிக்கு நான் வந்த டே 1லேருந்தே எனக்கு நான் இவங்களை அத்தை மாமானோ இல்லை அங்கிள் ஆண்டினோ நான் எங்கள் ஃபேமிலியில் நான் கூப்பிட்டதே கிடையாது. என்றைக்கு நான் இவங்களை அறிமுகம் ஆனோமோ அந்த டேலேருந்தே நான் இவங்களை எங்கள் அப்பா அம்மான்னு தான் நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு கடவுள் அப்படி தான் எனக்கு இவங்களை கூப்பிடணுன்றது எனக்கு உணர்த்தினார். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபேமிலிக்கு நான் வந்த பிறகும் சரி எல்லாருமே எனக்கு அப்படி தான் இருந்தாங்க. என்னுடைய 3 பசங்களுக்கும் திருமணம் ஆன உடனே அந்த 3 பிள்ளைங்களையும் என் கூடவே வச்சுக்கணும்னு நான் ஒரு நாளும் நினச்சதே கிடையாது. அவங்கவுங்க தனித்தனியாக இருக்கணும், அதை நாங்கள் பார்க்கணும். அதை நான் அடிக்கடி என் 3 பிள்ளைங்கிட்ட நீங்கள் நல்லா இருக்கிறத நாங்கள் பார்க்கணும், உங்களுக்கு அதனால தான் நான் திருமணமே பண்ணுறது, நாங்கள் அதை பார்த்து ரசிக்கணும் அப்படியெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கும் எங்களுக்கு எந்த விதத்தில் மன கஷ்டங்கள் வந்ததே கிடையாது. ஏன்னா அவங்க ஒவ்வொருவரும் நல்லா இருக்கணும். என்னுடைய மருமகள் 3 பேருமே என்கிட்ட அன்பாக இருப்பாங்க. நானும் அவங்கக்கிட்ட ஒரு தாய் மாதிரி நடந்துப்பேன், அவங்களும் என்கிட்ட மகள் மாதிரி நடந்துப்பாங்க. எனக்கு திருமணமாகி இந்த வீட்டுக்கு 6 வருஷம் முடிஞ்சிருக்கு. இன்னி வரைக்கும் என்னை ரொம்ப அன்பாக தான் பார்த்துக்கிறாங்க. எனக்கு எந்த பிரச்சனைனாலும் முதல்ல அவங்க தான் கேட்பாங்க, ஏன் உன் முகம் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்குன்னு கேட்பேன். ஃபஸ்ட்டு அது சரி பண்ணு, இது சரி பண்ணு, இன்றைக்கே சரி பண்ணு அப்படின்னு அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் குழந்தைங்கள வளர்க்குறதுல எப்படி ஒரு மாதமும் குழந்தைங்க வளரும்போது இந்த மாதம் எப்படி பார்த்துக்கணும், குழந்தைங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது எப்படி டயட் கொடுக்கணும், இது எல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சமைக்க அவ்வளோவா தெரியாது, அதுவும் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. என்னுடைய பிள்ளைங்கிட்ட உங்களுக்கு எப்படி நாங்கள் ஒரு தாய் தகப்பனாக இருக்கிறோமோ அதே மாதிரி உங்களுடைய மனைவிகளுடைய அப்பா அம்மாவை நீங்கள் ரொம்ப நேசிக்கணும், அவங்களும் உங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி தான். இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். மேரேஜ் ஆனதுலேருந்து இந்நாள் வரைக்கும் ஆன்ட்டி ஒரு மாமியார் அந்த மாதிரிலாம் எங்கள் கூட என் கூட இருந்ததே இல்லை, அக்கா கூடயும் அப்படி இருந்தது இல்லை. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ரொம்ப ஜாலியான டைப்பாக இருப்பாங்க. எந்த ஒரு நேரத்துலையுமே அவங்க மாமியார்னோ ஹெட்வைட் காட்டணும், இதை செஞ்சு தான் ஆகணும் இல்லை அதை செஞ்சு தான் ஆகணும்னு எங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி எந்த ஒரு ரூலும் எங்கள் ஃபேமிலியில் அப்படியே கிடையவே கிடையாது. அதே மாதிரி நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் கூடயும் சரி எங்கள் பிள்ளைகள் கூடயும் சரி நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது எல்லா நேரத்துலையும் அதை பார்த்து அவங்களும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். எங்கள் வீட்டில் நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இங்கேயும் சந்தோஷமாக இருக்கேன். அங்கே எனக்கு பிடிச்சது எப்படி செய்வேனோ அதே மாதிரி இங்கே எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நான் செய்கிறேன். எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை.
இது செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு என்ன யாரும் சொன்னதில்லை. ஏதாச்சும் ஒரு தப்பு இருந்தால் அதை எப்படி கரெக்டாக சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்ட்ரிக்டாக இதுதான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எனக்கு இங்கே இருந்ததில்லை. எங்கள் வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தனோ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆன்ட்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. மம்மி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க எப்போவுமே. ஆனால் இந்த மம்மி ஸ்ட்ரிக்டாக இருந்து நான் பார்த்ததில்ல. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க. மாமியார்னு என்றைக்குமே நான் அந்த ஸ்தானத்தில் நினச்சி கூட பார்த்தது இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக தான் இருப்பேன். அந்த நினைவே எனக்கு வந்தது கிடையாது. என் பொண்ணுங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். என் பிள்ளைங்க திருமணம் ஆனாலும் இதுவரையும் அவர்களுடைய குணம் நலன் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சமாக தான் இருக்குது. ஏன்னா நானும் என் கணவர் அடிக்கடி பேசுவோம் தனிமையில். பிள்ளைங்க ஒவ்வொருடைய மனைவிங்களையும் கவனிக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க நம்மளையும் மிஞ்சிடுவாங்க, அந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் ஒழுக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்களை எல்லாமே ஒவ்வொரு ஆளும் சொல்லி வளர்ப்பாங்க. இப்போ முக்கியமாக எதனா சின்ன தப்பு பண்ணால் கூட அப்போலாம் பண்ணக்கூடாது, இது போல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எப்போவுமே கொடுப்பாங்க. நாங்கள் ரொம்ப ஃப்ரீடமாக வளர்ந்தோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்தோன்னு நாங்கள் சொல்ல முடியாது. கரெக்டான டைமில் கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. நாங்கள் எப்போ லாக்கிங் இருக்கணும்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக ஓகே இது உங்கள்கிட்ட குறைபாடு இருக்குது, இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஃப்யூச்சரில் இது போல இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்களுடைய பிள்ளைங்க இன்னமும் அந்த கீழ்ப்படிதல், அப்பா அம்மா சொல்கிறாங்க சரி அதை லிசன் பண்ணுவாங்க. என்ன நடக்குது, சரிங்க டாடி சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்யணும், சொல்லுங்கம்மா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்லாம் கேட்பாங்க. இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசுவோம். சரி ஓகே நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம், எல்லாத்துலேயுமே அவங்க கீழ்ப்படிதலாக இருக்கிறாங்க. இதுவரையும் நாங்கள் இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்து நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறோன்னா அதுக்கு எங்கள் அப்பா அம்மா தான் காரணம். எப்படி ஒரு மரத்துக்கு வேர் நல்லா உறுதியாக இருக்கும்போது மேலே இருக்க மரம் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதே போல் தான் எங்கள் 3 பேருக்கும் லைஃப்பில் வேராக இருக்கிறது எங்கள் அப்பா அம்மா தான். அந்த வேர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் எங்களுடைய லைஃப் ஸ்ட்ராங்காக இருக்குது. நாங்கள் பல பேருக்கு எக்ஸாம்பிளாக இருக்கோம். அவங்க அப்பா சிக்காயிட்டார் திடீர்னு, அப்படி கவனிச்சானுங்க. நான் அதை நினச்சி நான் ரொம்ப பெருமிதப்பட்டேன். நான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் நிறைய இடத்துக்கு போகிறது வரது அதெல்லாம் நிறைய இருக்கும். எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளும் எனக்கு வேறு மாதிரி தான் இருக்கும். எல்லா பசங்களையும் மீட் பண்ணுற ஒரு இது இருக்கும். எது இருந்தாலும் அம்மா அப்பாவை நினச்சி அவங்களோட வளர்ப்பை நினச்சி நான் எல்லாத்தையும் கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒதுக்கிட்டு நான் நிறைய விஷயத்தில் ஒதுங்கி வந்ததுக்கு காரணமே எங்கள் அப்பா அம்மாவோட ஜபம்தான். நான் போகும்போது வரும்போது இதெல்லாம் நிறைய ஆபத்துங்க வரும், அதுலேயும் எங்கள் அப்பா அம்மாவோட ஜபம். நான் நேஷ்னல் வாலிபால் பிளேயரு, யூனிவர்சிட்டிஸ் ஆடிருக்கேன், நேஷ்னல்ஸ் ஆடிருக்கேன், காலேஜ் கோச்சாக இருக்கேன். நிறைய ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய ஆக்டிவிட்டீஸை நான் பண்ணியிருக்கேன். இனிமேல் வாழற வாழ்க்கையை எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக ஜெப வாழ்க்கையோடு வாழணும். ஒவ்வொரு பிள்ளையும் பார்க்குறோம் நாங்கள். ஒவ்வொரு பிள்ளைங்களும் அந்தந்த மனைவிக்கு கொடுக்குற மரியாதை, அவங்கள நேசிக்கிறது, அவங்கள வழி நடத்துறது, அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறது, இதெல்லாத்தையும் அவங்க கொடுக்கும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பாருங்க இதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்கள். அப்படியா சரி இன்னும் நீங்கள் வாங்கி கொடுக்கணும், இப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் ஃபார் கிவிங் அஸ் ஃபெசிலிட்டிஸ் லைக் எனிதிங். இன்றைக்கி அவங்க கொடுத்த அந்த ஒரு வழிகாட்டுதலின் படி நாங்கள் நடந்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல சுச்சுவேஷன் இருக்குன்னு நான் சொல்ல முடியும். கர்த்தர் என்று 3 பிள்ளைகளையும் கர்த்தர் நன்றாக ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய பெரிய மகன் சென்னையில் இருக்கிறாரு. அவர் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறாரு. அவருக்கு சொந்த வீடு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய 2வது மகன் மருத்துவராக இருக்கிறாரு. அவர் சொந்தமாக இடம் வாங்கி ஒரு மருத்துவமனை வச்சுருக்காரு. என்னுடைய 3வது மகன் அவர் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால, நேஷ்னல் பிளேயராக இருக்கிறதுனால அவர் ஒரு கோச்சாக இருக்கிறாரு. அவரும் ஆண்டவர் சொந்த இடத்துல அவர் வாழ்க்கையை செய்ய முடியாது கிருபை பாராட்டிருக்கு. இந்த அளவுக்கு எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் திருமண நாட்களிலிருந்து என் மனைவி நானும் சேர்ந்து ஜபிக்கிற குடும்ப ஜபம். என் பிள்ளைகள் உருவானதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கைகோத்து நாங்கள் ஜபிப்போம். இந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளாக நாங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் செய்கிற ஜபம். சாட்சியை பார்த்தீங்களா? அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கேட்டிங்களா? எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல, சந்தோஷமாக இருக்குல்ல. இவ்வளோ பேர் குடும்பமாக ஒன்றா ஐக்கியமாக மருமக்கள் மாமியார் அம்மான்றாங்க, அவங்க இவங்களை மகளேன்னு வச்சுருக்கிறாங்க. இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட உறவுகள். அதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். சரி, இன்றைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்கிறார் அப்படின்னா 122ஆம் சங்கீதத்தில் 7வது வசனம் பாருங்கள். உன் அலங்கத்துக்குள்ளே
சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஒரு வாழ்த்து. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? உன் அரண்மனைக்குள்ளே சமாதானம், அதாவது உன் வீட்டுக்குள்ளே, உன் குடும்பம் இருக்கிறதுல உன்னுடைய ஃபேமிலிக்குள்ளே சமாதானம், சுகம், ஆரோக்கியம் உண்டாயிருக்கணும். நமக்கு தேவையான ஆசீர்வாதம் என்ன? சமாதானம் இருக்கணும் குடும்பத்துக்குள்ளே. எல்லோரும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். வியாதி பிரச்சனை ஆஸ்பத்திரி செலவு இருக்கக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த குடும்பத்தில் ஆசீர்வாதமும் இருக்கணும். அதுதான் பீஸ், அப்புறம் ஹெல்த், ப்ராஸ்பரிட்டி, இது இருக்கணும். ஒரு குடும்ப தேவையான முழுமையான ஆசீர்வாதம். உங்கள் குடும்பத்தை அப்படி தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய வருமானம், உங்களுடைய வேலையில் ஆசீர்வாதம், உங்களுடைய வருமானம், உங்களுடைய தொழில் ஆசீர்வாதம், நீ கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் செழிக்க பண்ண நிலங்கள், வயல் நிலங்கள், தோட்டங்கள், அதில் வரக்கூடிய ஆசீர்வாதம், ஒரு முழுமையான ஆசீர்வாதம் தேவன் உங்களுக்கு கொடுத்த மகிழ்விக்க விரும்புகிறார். அதைத்தான் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். அப்போ தேவன் வாக்கு கொடுத்ததை விசுவாசித்து உங்களுடைய குடும்பத்துக்கு ஜெபிக்கும் போது இந்த காரியமெல்லாம் நிறைவேறுவதை நீங்கள் கண்டு மகிழ முடியும். ஆண்டவர் எங்களை சமாதானமாக வச்சிருக்கிறாரு, சுகமாக வைத்திருக்கிறார், நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோன்னு சொல்லும்படி கர்த்தர் செய்வார். இன்றைக்கு அந்த ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ளே வந்துட்டு அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு குடும்பத்தார் வந்தாங்க, பிஸ்னஸில் நஷ்டம், இழப்புகள், கடன் பிரச்சனை, அதனால் வெளியில் தலை காட்ட முடியாத ஒரு நிலைமை. கிறிஸ்தவர் அல்லாத குடும்பம்தான். அவங்க ஜெபத்தை கேள்விப்பட்டு இயேசுடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த கடன் பிரச்சனை இந்த விடுதலை கொடுங்க, எங்களுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, நாங்கள் சுற்றிலும் அவமானப்பட்டு நிற்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிச்சாங்க. இயேசு அந்த ஜெபத்தை கேட்டார். அவங்க கிறிஸ்தவங்க இல்லையே, இன்னும் சர்ச்சுக்கு ரெகுலராக வரலையே, இவங்க ஜெபத்தை எப்படி கேட்கறது அப்படிலாம் இயேசு சொல்லவில்லை. தன்னை நோக்கி கூப்பிடுறவங்க யாராக இருந்தாலும் விசுவாசத்தோடு கூப்பிட்டு ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்வார். அதே மாதிரி கூப்பிட்டாங்களா, ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். அவருடைய பிஸ்னஸை ஆசீர்வதித்தார், கடன் பிரச்சனை மாற்றினார், வருமானத்தை பெருக பண்ணினார், இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க 4 மாடிக்கு நம்ம கூட்டத்தில் சாட்சி சொல்லி என்னை பார்த்து பேசினாங்க. அப்போ தான் இதெல்லாம் அவங்க மூலமாக அறிந்து கொள்ள முடிந்தது. அவங்க முதல்ல வரும்போது இயேசுவே அவங்களுக்கு தெரியாது, ஏதோ கிறிஸ்தவனுடைய கடவுள் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் இவர் வித்தியாசமானவர், இவர் மனிதர்கள் மத்தியில் செயல்படுகிற தேவன் என்பதை அறிந்து கொண்டாங்க. அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொன்னார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், தீங்கைக்கு விலைக்கு காத்து கொள்ளுவேன், உன் கையின் பிரயாசம் செழிக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்போ நம்ம செபிக்கலாமா? நம்ம செபிக்கும்போது இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உண்டாகும். ஆண்டவர் உங்களை மாத்திரம் இல்லை, உங்கள் சபையில் இருக்கிற எல்லாரையும் அப்படி ஆசீர்வதிக்கணும். உங்கள் தெருவில் இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணும், உங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணும், உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அப்படி நம்ம ஜெபிக்கணும். எல்லாரையும் ஆண்டவர் எல்லா குடும்பங்களிலும் உங்களுடைய பாதுகாப்பும் சமாதான ஆசீர்வாதம் உண்டாயிருக்கணும். இந்த தீமைகள் சேதப்படுத்தக்கூடாது. ஜெபிக்கணும், கருத்தாக நம்ம ஜெபிக்கணும். சரியா? இப்போ ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரப்பா. எங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானமும் சுகமும் ஆசீர்வாதமும் நிலைத்திருக்கும்படி வாக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் சமாதானம், ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, மாமியார் மருமகளுக்குள்ள, ஆண்டவர் எல்லாருக்குள்ள ஒரு தேவ சமாதான குடும்பத்தில் உண்டாயிருக்கட்டும். சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். தேவ சமாதான சுகம் உண்டாயிருக்கட்டும். வியாதிகள் விலகட்டும், பலவீனங்கள் விலகட்டும், தீமைகள் விலகட்டும், பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், சுகம் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரை ஆசீர்வதியும், வருமானத்தை ஆசீர்வதியும், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும், பண பிரச்சனை எல்லாம் நீங்கட்டும், செழித்திருக்கும்படி ஆசீர்வதியும். இப்போ எந்தெந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். அவங்க தெருவில் இருக்கிற குடும்பங்கள், அவங்க கிராமத்தில் இருக்கிற குடும்பங்கள்,
அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற குடும்பங்களுக்காக எல்லாம் செபிக்கிறோம். அவங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் எல்லாருக்காக செபிக்கிறோம். குடும்பங்களுக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகட்டும், ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, அவள் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் செய்து ஆசீர்வதியும். அவனுடைய ஜெப விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். காரியத்தை வாய்க்க பண்ணும். தடைகள் எல்லாம் விலகட்டும். காரிய சித்தியை கர்த்தர் உண்டாக்கி கொடும். நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறதற்காய் நன்றி. இன்றைக்கே தடைகள் விலகுகிறதற்காய், காரியம் ஆய்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர்கள் காணட்டும். தொடர்ந்து இவர்களை அந்த கிராமத்துக்கே, பட்டணத்துக்கே ஆசீர்வாதமாய் மாற்றி அருளும். இவர்கள் மூலமாய் உம்முடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தரப்படி ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Brother Praveen and family, Bangalore. எரேமியா 33:6 படி, கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவாராக. Brother Renald and family, Tiruchirappalli. ஆதியாகமம் 21:22 படி, நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடே கூட இருக்கிறார். Mr. Karthik and Mrs. Elizabeth, அரக்கோணம், வேலூர். யாத்ராகமம் 14:13 படி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். Brother Devanayagam and family, மதுரை. யோவேல் 2:26 படி, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Mr. Selvam Johnson and family, சென்னை. 2 கொரிந்தியர் 12:9 படி, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother மணிமுத்து ஆல்வின் ஆபிரகாம் and family, ஆலடிப்பட்டி, கங்கை கொண்டான், திருநெல்வேலி. 2 ராஜாக்கள் 3:17 படி, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Sister Chandra and family, வள்ளியூர். ரோமர் 15:33 படி, சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9912246611. இமெயில் முகவரி partners@jesuslimbs.org. God bless you.